வெல்கம் டு குக்கிங் ஆர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நூறு கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். 100 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 10 வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி 2 சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 6 சேர்க்குறேன். எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சைஸ் உருளைக்கிழங்கு 1 எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை நான் ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு குக்கரில் எடுத்துடலாம். நல்லா 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா காய் பருப்பு எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம், இல்லைன்னா மத்து வச்சு கடைஞ்சிடலாம். மசிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்து மசிச்சுக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்போ மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்தாச்சு. தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் தாளிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். குண்டு மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுடர் இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கணும், இல்லை நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம கடைஞ்சி வச்சுருக்க சாம்பாரில் சேர்த்துக்கலாம். கொட்டிக்கலாம் தாளிச்சதை. இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கலக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு கலக்கிக்கலாம். இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி. எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம அடுப்பில் விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.